Hi friends, this is Ayesha AARI. இன்னைக்கு நம்ம யூடியூப் கிளாஸில் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு நீடில் நான் சில்க் த்ரெட்டில் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒரே கலரில் 2 சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் ட்ரா பண்ணி தான் இந்த ஸ்டிச் நீங்கள் போடணும். நல்லா ஒயிட் பென்சில் எடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டிசைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டிசைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டிச் நம்ம எப்படி போட போகிறோன்னு உங்களுக்கு நான் பென்சிலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா 1 2 3 4 லைன் ட்ரா பண்ண மாதிரி உங்களுக்கு பெட்டல் மாதிரி குட்டி குட்டியாக வரைஞ்சிருக்கேன். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே போகும்போது இந்த மாதிரி ஏறும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு 1ல் குத்தி ஸ்டிச் போட்டுடணும். அப்புறம் செகண்டில் குத்தாமல் தேர்ட், ஃபோர்த். ஓகேங்களா? இதுதான் நீங்கள் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்தை போயிட்டு ரிட்டன் வரும்பொழுது என்ன ஃபாலோ பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா 4லேருந்து அப்படியே நம்ம 2க்கு வர போகிறோம். போகும்பொழுது 1லேருந்து 3 4 அந்த டைரெக்ஷனில் நம்ம போனோம். பாருங்கள், 4 2 1 இந்த மெத்தடில் தான் ரிட்டன் நம்ம நூல் எடுத்துகிட்டு இந்த பேக் டைரெக்ஷனில் திரும்பி 1ல் இந்த பக்கம் திரும்பி நம்ம ஸ்டாப் ஆக போகிறோம். இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மேலே போகிற டைரெக்ஷன் நோக்கி ஸ்டிச் பண்ண போகிறோம். 1 3 and 4ல் பாருங்கள், குத்தி நூல் எடுத்துக்கோங்க. நான் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். த்ரீயில் ஒரு ஸ்டிச், நூலை எடுத்து 4ல் ஒரு ஸ்டிச். நூலை அப்படியே நீங்கள் பேக்கில் இழுக்கும் போது 3யில் போட்ட ஸ்டிச்சு உங்களுக்கு டைட் ஆகிடும். கீழே நீங்கள் நூலை மெதுவாக இழுக்கணும். இழுத்து செகண்டில் ஒரு ஸ்டிச். நூலை இழுத்து ஃபஸ்ட்டில் ஒரு ஸ்டிச். நூலை நீங்கள் அப்படியே பேக்கில் செகண்டில் உள்ள நூல் கீழே உங்களுக்கு டைட்டாக இழுத்துரும். இழுத்து த்ரீயில் ஒரு ஸ்டிச், அண்ட் 4 இதே பேக்கில் இழுக்கும் போது செகண்ட், ஃபர்ஸ்ட், 3 and 4 2 1 3 4
2 1 3 4 again 2 1 கிளியராக பாருங்கள். ஸ்டார்டிங்கில் நான் எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணேனோ அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் பென்சிலில் உங்களுக்கு ட்ரா பண்ணி உங்களுக்கு அதில் உங்களுக்கு போட்டு சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் உங்களுக்கு எந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணுறேன்றதையும் உங்களுக்கு நான் 1 2 3 அந்த ஆங்கிளில் உங்களுக்கு அதையும் உங்களுக்கு எழுதி சொல்லி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஸ்டிச் நீங்கள் போடலாம். நூல் பிசுறு வந்துருச்சுன்னா விட்டுட்டு மறுபடியும் எடுங்க. இந்த ஸ்டிச்சை நீங்கள் பேஸ் பண்ணி தான் பீகாக் ஃபெதர் ஸ்டிச்லாம் போட போகிறீங்க. இந்த ஸ்டிச்சை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
ஓகே, இடத்துல நாட் பட் முடிச்சாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.